ஐடி நிறுவனங்கள் என்றாலே உடனே மன அழுத்தம், பாலியல் தொல்லை, கூட்டு வன்புணர்வு போன்றவற்றை தான் நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள் பலரும். ஐடி நிறுவன பிரச்சனைகளை வைத்து வெளியாகும் பேய் படம் என்ற அறிவிப்போடு சில தினங்களுக்கு முன்பு நடந்த யூகன் படத்தின் செய்தியாளர் சந்திப்பின் போது அதன் இயக்குனர் மற்றும் நடிகர் நடிகையுடன் இதே கேள்விகளைத்தான் நிருபர்கள் கேட்டனர். ஆனால் இவற்றுக்கெல்லாம் நோ என்று ஒற்றை பதில் சொன்ன இயக்குனர் கடைசியில் கதையின் முடிச்சு என்னவென்பதை சொல்லிவிட்டார். பிரச்சனைகளை விட பெரிய பிரச்சனை ஈகோ மோதல்கள் தான். பணியாளர்களுக்கு இடையே நிலவும் ஈகோ மோதல், உயர் அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் நடக்கும் மோதல்கள் தான் கதை. அதன் விளைவாக படத்தின் நாயகி பேயாகி பயமுறுத்துவதுதான் கதையாம். படத்தின் இயக்குனர் கமல்குமார் கோவில்பட்டிக்காரர். வருடம் முழுக்க வருகின்ற தமிழ் சினிமாவில் இப்போது பேய்கள் தானே ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றன. இது எப்படிப்பட்ட பேய் என்ற கேள்விக்கு கமல்குமார் பதிலளிக்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். இதுவரை வந்த எந்த பேய் படத்தின் சாயலும் என் படத்தில் இருக்காது. நிச்சயம் வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றார். படத்தின் நாயகி சாஷி அகர்வால். பெங்களூர் பெண் என்றாலும் படித்தது சென்னையில்தான். தமிழ் சரளமாக பேசுகிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரட்டை பொறியியல் பட்டம் பெற்றவர் என்ற தகவலை அவரே சொன்னபோது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் எனக்கு பிடித்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன் என்கிறார் இந்த ஸ்மார்ட் நடிகை. படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களாக யாஷ்மித், சித்து, ஷாம் கீர்த்திவாசன், பிரதீப் பாலாஜி, ஆயிஷா, தருண் சக்கரவர்த்தி, சுரேஷ் பிள்ளை மற்றும் மனோஜ் நடிக்கிறார்கள். எல்லோருமே புதுமுகங்கள். படத்தை முழுவதும் முடித்துவிட்டார்கள். பெரும்பகுதி படப்பிடிப்பை சிவகாசியில் நடத்தியிருக்கிறார் கமல்குமார். ஏப்ரல் மாத இறுதியில் திரைக்கு கொண்டு வரப்போகிறார்களாம்.